ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சப்குரூப் பற்றி பார்க்க போகிறோம். கொஷின் என்னென்னா, ஷோ தட் a non-empty subset H of a group G is a subgroup of G if and only if A star B inverse belongs to H for all A, B belongs to H. Hன்றது ஒரு non-empty subset. அப்போ அதில் வந்து எலிமெண்ட்ஸ் இருக்கு, அது எம்டியாக இல்லை. ஸோ Hன்றது non-empty subset. அதை வந்து subgroup of G ப்ரூவ் பண்ணணும். if and only if A star B inverse belongs to H for all A and B belongs to H. இப்போ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து இங்கே கேஸ் என்னன்னா if and only if. if and only ifனா ஃபஸ்ட்டு H சப்குரூப்பாக வச்சுக்கிட்டு A star B inverse belongs to H ன்னு ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் கேஸ் கான்வர்ஸ் பார்ட் என்னன்னா A star B inverse belongs to H ன்னு வச்சுக்கிட்டு H is a subgroup ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் if and only if கேஸு. ஸோ நம்ம ரெண்டு சைடும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம் H is a subgroup of G. ஸோ H is a subgroup of G அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ H is a subgroup of G நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா H எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ், இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சப்குரூப்னா. Closure-na A star B belongs to H. Associative-na A star B star C is equal to A star B star C. Identity-na A star E equal to E star E equal to again A. அதான் identity. So inverse அப்படின்னு பார்த்தோம்னா A star A inverse equal to A inverse star A equal to E வரும். ஸோ அதான் inverse. இப்போ அந்த 4 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ H சப்குரூப்பு இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆனால் நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா A star B inverse belongs to H ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து H சப்குரூப்பாக இருக்கனால நான் இப்போ 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். A, B belongs to Hன்னு எடுத்துக்கிறேன். இப்போ சப்குரூப்லேருந்து 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன நான் ப்ரூவ் பண்ணணும், A star B inverse belongs to Hன்னு ப்ரூவ் பண்ணணும். H சப்குரூப்பாக இருக்கனால கண்டிப்பாக இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா A belongs to H na A inverse exist. B belongs to H na B inverse belongs to H. So B belongs to H இருக்கும்போது B inverse belongs to H according to the property 4 inverse. So according to the property 1 closure A star B belongs to H. இப்போ B inverse எடுத்திருக்கோமா, so A star B inverse belongs to H. So A star B inverse belongs to H for all A and B belongs to H. So prove பண்ணிட்டோம். So first H subgroup எடுத்தோம். இப்போ A star B inverse belongs to H ன்னு prove பண்ணிட்டோம். இப்போ next converse part. Converse partல A star B inverse belongs to H உங்ககிட்ட இருக்கு. நீங்க என்ன prove பண்ணணும்னா H is a subgroup of G நீங்க prove பண்ணணும். So A star B inverse belongs to H தான் உங்ககிட்ட இருக்கு. அப்போ நீங்க subgroup prove பண்ணணும்னா அப்போ இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் செக் பண்ணணும். க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஐடென்டிட்டி எலிமெண்ட் உங்ககிட்ட இருக்கிறது A star B inverse தான் belongs to H ஃபார் ஆல் A, B belongs to H. அப்போது இந்த Bக்கு பதிலாக நான் வந்து Aவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ புட் B is equal to A. B equal to A போட்டிங்கன்னா A star B inverseக்கு பதிலாக இங்கே A inverse ஆகிடும். What is A star A inverse? A star A inverse is nothing but E. E belongs to H. So identity exists. So இந்த identity property satisfy பண்ணிடுச்சு. Next நான் inverse. இப்போ inverse பார்க்கணும். ஆனால் என்கிட்ட இருக்கிறது only A star B inverse belongs to H மட்டும்தான் இருக்கு. இப்போ ஆல்ரெடி identity E exist ஆகுதுன்னு பார்த்துட்டோம்ல. ஸோ ஏக்கு பதிலாக E செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ A put A equal to E. So A பொசிஷனில் E போட்டிங்கன்னா E star B inverse belongs to H. அப்போ E into B inverse என்னது? B inverse. So B inverse belongs to H na inverse. So inverse exist. So நம்மளுடைய fourth property satisfy ஆயிடுச்சு. Next closure. Closure A star B inverse belongs to H தான் என்கிட்ட இருக்கு. அப்போ இந்த B inverseக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், B substitute பண்ணலாம். அப்போ B inverseக்கு பதிலாக ஏன்னா inverse ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகுதுல்ல. ஸோ B inverseக்கு பதிலாக B substitute பண்ணனா A star B inverseக்கு பதிலாக B. So A star B inverse belongs to A. So closure holds. So closure
சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ க்ளோஷர் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அசோசியேட்டிவும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ அசோசியேட்டிவ் ஆல்வேஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலி ஆல் த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ ஹெச் இஸ் அ சப்குரூப் ஆஃப் ஜி. ஸோ நம்மக்கிட்ட ஏ ஸ்டார் பி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் இருந்தது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஹெச் இஸ் அ சப்குரூப் ஆஃப் ஜின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ போத் த கேஸும் இட் ரிசால்வ்ஸ். தேங்க்யூ ஆல். Have a great day.